ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 3/7/2025 வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 19ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை நவமி, சமநோக்கு நாள், சர்வதேச பிளாஸ்டிக் பை இல்லாத தினம். நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். மிதுன லக்னம், இருப்பு 2 நாழிகை 18 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:58 மணிக்கு. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று மாலை 4:32 மணி வரை அஷ்டமி, அதன் பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று மாலை 4:33 மணி வரை ஹஸ்தம், அதன் பின்பு சித்திரை. நாமயோகம் இன்று இரவு 8:26 மணி வரை பரிகம், அதன் பின்பு சிவம். கரணம் இன்று அதிகாலை 3:46 மணி வரை பத்திரை, அதன் பின்பு மாலை 4:32 மணி வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:57 மணி வரை. யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று மாலை 4:33 மணி வரை சதயம், அதன் பின்பு பூரட்டாதி. இந்த சதயம் பூரட்டாதி ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் வாகன பயணம் ஏதாகிலும் இருந்தால் கவனமாக இருப்பது உச்சிதம். இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால குரு மகான்களின் தரிசனமும் வழிபாடும் சித்தர் பெருமக்களின் தரிசனமும் வழிபாடும் சிறப்பான வாழ்க்கைக்கு ஒரு ஊந்துகோலாக இருக்கும். அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் இந்த சித்தர் பெருமக்கள். அதே சமயம் குரு மகான்களின் தரிசனம் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் குடும்பத்தில். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு இனிமையான தகவல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் நினைச்ச காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள புத்திரக்காரகர் தனக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானிற்கு நெய்தீபமேற்றி குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய திமகி தன்னோ பிரகஸ்பதி பிரச்சோதயாத் ஒரு 27 தடவை சொல்லிட்டு அற்புதமாக நெய்தீபம் போட்டு வாங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் சூரியன் மற்றும் குரு, கடக ராசியில் புதன், சிம்ம ராசியில் செவ்வாய் மற்றும் கேது, கன்னி ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் அருமையான ஒரு சுபகாரிய நிகழ்ச்சி உங்கள் காதிற்கு வந்து மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே அது அற்புதமான ஒரு அந்யோன்யம் நிகழும். வருமானம் எதிர்பார்த்தபடி ஓரளவிற்கு சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் சூப்பராக நடைபெறும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சில இன்னல்கள் மறையும். மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கல் அருமையாக செல்வதால் புதிய முதலீடுகளை தைரியமாக இந்த நேரம் புகுத்தலாம். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று வந்து சேரும். இல்லத்தரசிகளுக்கு மனமகிழும் சம்பவம் இல்லத்தில் நடைபெறுவதால் மனதில் சந்தோஷம் அதிகரிக்க செய்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக இருப்பார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான வெண்மை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி
தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்றைய தினம் உங்கள் மனதில் இருந்து வந்த சில பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி குடும்பம் ஒற்றுமையாக செயல்படும். வருமானம் எதிர்பார்த்தபடி ஓரளவிற்கு சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகளை பெறுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மாணவ மாணவிகள் கல்வியில் அதிக கவனம் செலுத்துவார்கள். உறவினர்கள் நண்பர்கள் வட்டம் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் அருமையாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு புதிய எண்ணங்கள் தோன்றும். இல்லத்தரசிகளுக்கு ஒருவித புத்துணர்ச்சி மனதில் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பல வண்ண நிற ஆடை அணிந்து எம்பெருமான் விநாயக பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் மனதில் சிற்சில நேரங்கள் குழப்பங்கள் உண்டாகலாம். என்னடா இது ஒரு வாழ்க்கை என்று கூட எண்ணத் தோன்றும். இருப்பினும் கவலை கொள்ள மாட்டீர்கள். உங்கள் ஆற்றல் அதிகரிப்பதால் நீங்கள் அதையெல்லாம் சமாளித்து விடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஓரளவிற்கு சிறப்பான ஒற்றுமை காணப்படுகிறது. வருமானம் வந்து சேருவதில் சில தடை தாமதங்கள் உருவாகலாம். உத்தியோகத்தில் வீண் குழப்பம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபார கவனமாக இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண கடுமையாக உழைப்பார்கள். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக ஓரளவிற்கு சிறப்பாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கல் ஓரளவிற்கு அருமையாக நடைபெறும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் தோன்றி மறையும். இல்லத்தரசிகளுக்கு குழப்பமான சூழ்நிலை உருவாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான நீல நிற ஆடை அணிந்து எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். இன்றைய தினம் பயணங்களின் மூலம் நன்மைகளும் ஆதாயங்களும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். வருமானம் வந்து சேரலாம். உத்தியோகத்தில் பணியிட மாறுதல் உறுதியாகும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சில பயணங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம். மாணவ மாணவிகள் கல்வியில் ஓரளவிற்கு முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். உறவினர்கள் உங்கள் ஆதரவு கேட்டு வருவார்கள். கொடுக்கல் வாங்கல் ஓரளவிற்கு சிறப்பாக அமையும். நண்பர்கள் தக்க சமயத்தில் தோள் கொடுத்து உதவுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வீண் அலைச்சல் உருவாகலாம். இல்லத்தரசிகளுக்கு உறவுகளின் மூலம் நன்மைகளும் ஆதாயங்களும் வந்து சேரும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பச்சை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இன்றைய தினம் எந்த ஒரு காரியத்திலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். எடுத்த காரியங்களை அருமையாக செய்து முடிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே சிறப்பான ஒற்றுமை காணப்படுகிறது. வருமானம் எதிர்பார்த்தபடி பல வழிகளில் வந்து சேரலாம். உங்களின் திறமைக்கு ஏற்ப உத்தியோகத்தில் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்கள் மறையும். உடல் ஆரோக்கியம் அருமையாக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் இன்றைய தினம் ஓய்வெடுக்கும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு மனதில் ஒருவித தைரியம் குடிகொள்ளும். இல்லத்தரசிகளுக்கு எடுக்கும் காரியங்கள் இனிமையாக நிறைவேறுவதால் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சந்தன நிற ஆடை அணிந்து குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான்.
காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் எந்த விஷயத்திலும் நீங்கள் கவனமாக இருப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதால் விருந்து மற்றும் கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் முன்னேற்றங்கள் தெரிய வரும். தொழில் மற்றும் வியாபாரம் அருமையாக நடைபெறும். மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழும் வாய்ப்புகள் வந்து சேரும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்காக பரிந்து கொண்டு பேசுவார்கள். கொடுக்கல் வாங்கல் அருமையாக செல்வதால் புதிய முதலீடுகளை இன்றைய தினம் நீங்கள் தைரியமாக புகுத்தலாம். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று வந்து சேரும். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் திக்குமுக்காட வைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான அடர் நீல நிற ஆடை அணிந்து துர்க்கை அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். இன்றைய தினம் உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். பொறுமை காத்தார் பூமி ஆழ்வார் என்ற பழமொழிக்கு ஏற்ப நீங்கள் பொறுமையாக இருப்பது நல்லது. சில நேரங்களில் எரிச்சல் தரும் சம்பவம் நடைபெறலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறையலாம். பேசும் வார்த்தைகளில் கவனம் வைப்பது நல்லது. வருமானம் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகும். உத்தியோகத்தில் ஓரளவிற்கு முன்னேற்றம் இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல்கள் உருவாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண கடுமையாக பாடுபட வேண்டி வரலாம். அரசியல்வாதிகள் இந்த நேரங்களில் அமைதியாக இருப்பது மிகவும் நன்மையை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை வேண்டும். புதிய முதலீடுகளை யோசித்து செய்வது அவசியம். உறவினர்கள் உங்கள் உதவி கேட்டு நச்சரிப்பார்கள். நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வீண் அலைச்சல் உருவாகும். இல்லத்தரசிகளுக்கு உடலில் ஒருவித சோர்வு வந்து மறையும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ரோஸ் நிற ஆடை அணிந்து சார பரமேஸ்வரரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் பயண வாய்ப்புகள் மேம்படும். திடீரென வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சிறப்பாகத்தான் இருக்கிறது. வருமானம் வந்து சேர்ந்தாலும் சில செலவுகளும் அத்தியாவசியமாக இருக்கும். உத்தியோகத்தில் பணியிட மாறுதல் சிலருக்கு உருவாகலாம். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக பயண ஒப்பந்தங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். உறவினர்கள் உங்கள் இல்லம் தேடி வருகை தருவார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். நண்பர்கள் உங்களுக்கு தோள் கொடுத்து உதவுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வாகனங்களால் சில பழுதுகள் மூலமாக செலவுகள் உண்டாகலாம். இல்லத்தரசிகளுக்கு மனமகிழும் சம்பவம் இல்லத்தில் நடைபெறுவதால் அருமையான வாய்ப்புகளை பெற்று மகிழ்வார்கள். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சிகப்பு நிற ஆடை அணிந்து எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் நீங்கள் பாட வேண்டிய பாடல் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? உங்களுக்காக தாங்க கொடுத்துருக்காரு இறைவன். இன்னைக்கு அருமையான வாய்ப்புகள் வந்து அலை மோதும். அதை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு சுறுசுறுப்பாக செயல்படுங்கள். உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும்.
கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வருமானம் திருப்திகரமாக இருப்பதால் சிலருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் வந்து சேரும். உத்தியோகம் அருமையாக செல்லும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் குவியும். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மாணவிகளுக்கு கல்வித்திறன் அதிகமாகும். கொடுக்கல் வாங்கல் மிகச் சிறப்பாக செல்லும். உறவினர்கள் நண்பர்கள் வட்டம் விரிவடையும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்க்கும் நன்மைகள் கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு கணவன் வீட்டாரிடம் ஒரு நெருக்கம் உண்டாகும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக இருப்பார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சாம்பல் நிற ஆடை அணிந்து ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் வெற்றிகரமாக முடிவடையும். மனதில் ஒருவித புத்துணர்ச்சி கூடும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். வருமானம் வந்து சேரும் உங்களின் திறமைக்கு ஏற்ப. உத்தியோகத்தில் பொறுப்புகள் கூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் சிலருக்கு உண்டாகி அதை வெற்றிகரமாக செயல்படுத்துவீர்கள். உடல் ஆரோக்கியம் இன்னலின்றி செயல்படும். மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கல் மிகச் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு பொறுப்புகளின் மூலம் அலைச்சல்கள் உண்டாகலாம். இல்லத்தரசிகளுக்கு மனதில் புத்துணர்ச்சி அதிகரிக்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக இருப்பார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு தக்ஷாமூர்த்தி சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் 2-3 நாட்களாக நடைபெறாத ஒரு வேலை ஒன்று அற்புதமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு முடிவடைந்து மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிணக்குகள் விலகும். வருமானம் திருப்திகரமாக அமையும். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக அமையும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த அச்சுறுத்தல்கள் விலகும். மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பமான சூழ்நிலை மறையும். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்க்கும் காரியங்கள் அருமையாக நிறைவேறும். இல்லத்தரசிகளுக்கு தந்தையின் மூலம் எதிர்பார்க்கும் உதவிகள் அருமையாக கிடைக்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக சில செலவுகளை மேற்கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஆரஞ்சு நிற ஆடை அணிந்து மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் சற்று பொறுப்புடன் நடந்து கொள்வது அவசியம். மனதில் குழப்பங்கள் அதிகரிக்கலாம். சந்திராஷ்டமம் இருப்பதால் சில நேரங்களில் பேசும் வார்த்தைகள் தடிப்பாக இருக்கக்கூடாதே தவிர கனிவோடு இருப்பது அவசியம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம் என்பதால் அமைதி காப்பது நல்லது. வருமானம் ஓரளவிற்கு திருப்திகரமாக அமையும். பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகத்தான் இருக்கிறது. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் குழப்பங்கள் சில நேரங்களில் மறையலாம். தொழில் மற்றும் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண கடுமையாக பாடுபட வேண்டி வரலாம். கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை அவசியம். இன்றைய தினம் உறவினர்கள் தேவையற்ற பிரச்சனைகளை கொண்டு வந்து தருவார்கள். நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக தோள் கொடுத்து உதவுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் தோன்றும். இல்லத்தரசிகளுக்கு உடலில் ஒருவித சோர்வு அசதி வந்து மறையும்.
மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு மாற்று மருத்துவத்தை நாடுவது அவசியம். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஊதா நிற ஆடை அணிந்து ஸ்ரீதேவி கருமாரி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். நல்லதே நடைபெறும், சுபிட்சங்கள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.